குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். காமார்புகூரில் இருந்தபோது நான் ஒருவருடைய வீட்டிற்கு அடிக்கடி போவேன். அந்த வீட்டு சிறுவர்களுக்கும் என் வயதுதான். அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார்கள். 2-3 நாட்கள் தங்கினார்கள். அவர்களுடைய தாயார் எல்லோரையும் வெறுப்பாள். அவளுடைய காலில் அடிபட்டது. கொஞ்ச நாளில் அது புண்ணாகி சீழ் பிடித்து விட்டது. அதிலிருந்து கிளம்பிய துர்நாற்றம் பொறுக்க முடியாததாக இருந்தது. பக்கத்தில் கூட யாரும் போக முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது. ஆகவே தான் ஹாஸ்ராவிடம் இதை சொல்லி யாரையும் வெறுக்காதே என்று கூறுகிறேன். சமாதி கலைந்தது. குருதேவர் நின்றவரே தேவியுடன் பேசத் தொடங்கினார். அம்மா, பூஜை செய்ய முடியவில்லை, ஜெபம் செய்ய முடியவில்லை. அம்மா, என்னை ஒரு ஜடமாக்கி விடாதே. எஜமான் சேவக நிலையில் என்னை வைத்திரு. அம்மா, நான் பேசுவதை நிறுத்தி விடாதே. என்னை பேசவிடு. உன் திருநாமத்தையும் மகிமையையும் நான் பாட வேண்டும். எனக்கு சிறிது உடல் வலிமையை கொடு. இங்கும் அங்கும் நடமாடவும், உன்னை போற்றும் இடங்களுக்கு செல்லவும், உன் பக்தர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு போகவும் எனக்கு சிறிது சக்தியை கொடு. பண்டிதருக்கும் சாதுவுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு. வெறும் பண்டிதரின் மனம் காமினி காஞ்சனத்தில் ஆழ்ந்திருக்கும். சாதுவின் மனமோ ஹரியின் திருவிடை தாமரைகளில் ஆழ்ந்திருக்கும். பண்டிதர் சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறாக இருக்கும். சாதுவின் விஷயமோ வேறு. சாதுவை விடு, பகவானுடைய தாமரை திருவடிகளில் மனத்தை வைத்திருக்கின்ற பக்தர்களுடைய சொல் செயல் எல்லாம் கூட அலாதியானதுதான். மனம் மற்றவற்றில் அதிகம் ஈடுபடுகின்ற அளவு இறைவனிடம் ஈடுபடுவது குறைந்துவிடும். காசிக்கு ஒரு முறை நான் சென்றிருந்தேன். அங்குள்ள மடத்தில் ஒரு துறவி இருந்தார். ஒரு நாள் அவர் கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். உலகில் மக்களை பார்த்து கொண்டு பாராயணம் செய்ய மாட்டார். அவ்வளவு கண்டிப்பான பேர்வழி. என்னை பார்த்தபடிதான் படித்தார். அப்போது மதுர்பாபுவும் இருந்தார். மதுர்பாபுவுக்கு முதுகை காட்டியபடி உட்கார்ந்து படித்தார். நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த அந்த சாதுதான் நாரதர் கூறிய பக்திதான் கலியுகத்திற்கான வழி என்று கூறியவர்.